மரகதபுரியோட மன்னன் பேர் மார்கசிம்மன். ஒரு நாள் அவள் சில பிரமுகர்கள் கூட தன்னோட பூங்காவில் அமர்ந்து பேசிகிட்டு இருந்தான். அப்போ திடீர்னு ஆகாயத்தை பார்த்து, ஓ, புஷ்பக விமானம் போகிறது போல தெரிகிறதே அப்படின்னு அவன் சொன்னான். உடனேயே சந்திரஹாசன்கிற பிரமுகன், ஆம் அரசே, புஷ்பக விமானம்தான். தங்களுடைய பார்வைதான் எவ்வளவு கூரானது அப்படின்னு சொன்னான். அடுத்ததா பிரபாகரன் இன்னொரு பிரமுகன், ஆம், சந்திரஹாசன் கூறியது சரியே. தங்களை போன்ற புண்ணியவான்கள் இருப்பதால் தான் தங்களோடு சேர்ந்து நாங்களும் இது போன்ற அற்புதங்களை காண்கிறோம் அப்படின்னு சொன்னான். இந்த மாதிரியே இன்னும் சில பிரமுகர்கள் ஒத்து ஊதுனாங்க, ஜால்ரா அடித்தாங்க. ஆனால் தட்சசீலத்தில் கல்வி பயின்று திரும்பி வந்திருந்த ஞானசேகரன் மட்டும் எதுவுமே சொல்லாமல் இருந்தான். அவன் அரசாங்க புரோகிதரோட மகன். அதை கவனித்த மன்னன் மார்கசிம்மன், ஞானசேகரா, நீ மட்டும் ஏன் எதுவும் சொல்லாமல் இருக்கிறாய் அப்படின்னு கேட்டார். ஞானசேகரன் அதுக்கு, அரசே, நானும் ஏதோ சொல்லத்தான் நினைக்கிறேன். ஆனால் அதை சொன்னால் தாங்கள் கோபித்துக் கொள்வீர்களோ என்றுதான் பயப்படுகிறேன் அப்படின்னு சொன்னான். மார்கசிம்மன் அதுக்கு, பயப்படாதே, நான் ஒன்றும் செய்ய மாட்டேன். நீ சொல்ல விரும்பியதை தாராளமாக சொல் அப்படின்னு சொன்னான். ஞானசேகரன் அதுக்கு, அரசே, ஆகாயத்தில் புஷ்பக விமானம் பறக்கவில்லை. அது பறந்ததாக கூறுவது மனதில் ஏற்பட்ட பிரமைதான் அப்படின்னு சொன்னான். மன்னனும், இவ்வளவு பேர்கள் பார்த்ததாக கூறுகிறார்கள், ஆனால் நீ மட்டும் அதை பார்க்கவில்லை என கூறி மனதில் ஏற்பட்ட பிரமை என்கிறாயே, இதை விளக்கி கூறு பார்க்கலாம் அப்படின்னு சொன்னான். ஞானசேகரனும், நாம் புஷ்பக விமானம் பற்றி காவியங்களில் படித்திருக்கிறோம். அது கவிகளின் கற்பனை என்பது தங்களை போன்ற கற்றுணர்ந்தவர்கள் நன்கு அறிந்ததே. எனவே ஒருவேளை தாங்கள் மனமயக்கத்தில் அத்தகைய விமானத்தை கண்டதாக கூறியிருக்கலாம். ஆனால் ஒரே சமயத்தில் இவ்வளவு பேர்களுக்கும் அத்தகைய மனப்பிரமை ஏற்பட்டு விட்டதாக நீங்கள் நம்ப மாட்டீர்கள். இப்படி அவர்கள் தாங்கள் கூறியதை ஆமோதிப்பதற்கு என்ன காரணம் என்பது தங்களுக்கும் நன்றாக தெரியும், அவர்களுக்கும் தெரியும் அப்படின்னு சொன்னான். அதை கேட்ட மன்னன், ஷபாஷ் ஞானசேகரா, நீ கூறியது சரியே. நான் எந்த விமானத்தையோ அதில் கந்தர்வனையோ பார்க்கவில்லை. நாட்டில் தற்போது என்ன நடக்கிறது என்பதை அவ்வப்போது கண்டும் கேட்டும் அவற்றை அப்படியே எனக்கு சொல்லி ஆலோசனை கூறும் ஒருவரை தேர்ந்தெடுக்கவே இப்படி விமானத்தை கண்டதாக சொன்னேன். இந்த பொய்யை இவர்கள் பொய் என்று எடுத்து கூறாமல் என்னுடைய ஆதரவையும் பரிசுகளையும் எதிர்பார்த்து நான் சொன்னது உண்மை என்று கூறி என்னை புண்ணியவான் என்றும் புகழ்ந்தார்கள். ஆனால் நீயோ சற்றும் பயப்படாமல் உண்மையை கூறினாய். அதனால் உன்னைத்தான் என்னுடைய அந்தரங்க ஆலோசகனாக நான் நியமிக்கிறேன் அப்படின்னு புன்னகை புரிந்தவாறே சொன்னான்.